எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அண்ட் வியூவர்ஸ் இந்த சேனல் பார்க்குறீங்க, அப்படி லைக் ஷேர் பண்ணி இந்த சேனலுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா வார் 2. இந்த படத்தில் ரித்திக் ரோஷன், NTR, கீராக் வாணி இவங்க 3 பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ கொடுப்போம். வார் 2 ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி கூலி படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வார் 2வோட கதை பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் வந்து ஒரு மிகப்பெரிய வில்லன், அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு தேடுற போகிற ஒரு நபராக இருக்காப்புல. அதே மாதிரி ரித்திக் ரோஷன் செய்கிற விஷயங்கள் எல்லாமே அங்கங்கே நிறைய விஷயங்கள் ஸ்பை இதுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அதனால NTR வந்து ரித்திக் ரோஷனை பிடிக்கிறதுக்காக அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ ரித்திக் ரோஷனும் NTR மீட் பண்ணுற அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்துச்சு, இவங்களுக்குள்ள யார் கடைசியில் ஜெயிச்சாங்க, NTR வந்து ரித்திக் ரோஷனை பிடிச்சாப்புல இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதையை. படத்தோட கதையை தாண்டி நீங்கள் VFXல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே கொஞ்சம் VFX எல்லாமே கொஞ்சம் நல்லாவே பெற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் அங்கங்கே கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கூட ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்பேஸ் கம்மியாக, ரோல் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கீராக் வாணிக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் முக்கியமான சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் தான் படத்தில் இம்பார்ட்டனே. ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் வர்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. VFX இன்னும் ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த படத்தை எடுத்து வச்ச மாதிரி தான் இருந்துச்சு வார் 2. மற்றபடி பார்த்தீங்கன்னா படத்தில் குறைகள் தாண்டி எப்படி சொல்லணும்னா குறைகள் தாண்டி நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. குறைகள் பார்த்தீங்கன்னா VFX மட்டும் இன்னும் நல்லாவே பண்ணியிருக்கலாம். அது ஒரு பெரிய ஒரு குறைன்னு சொல்லலாம். NTRோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது NTRோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க. இதோட அவரோட ஃபிலிம் கரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ட்ரோ இருக்கவே இருக்காது. ரொம்பவே இது பண்ணிட்டாங்க. அவருக்கான பெஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ரித்திக் ரோஷன் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக ஸ்வாகா ரொம்பவே நல்லா இருக்காப்புல. வில்லனோட கேரக்டர்லாம் அவர் கரெக்டாக செட் ஆயிருக்காப்புன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாகவே இருக்காப்புல. அவரோட அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஃபைட் சீக்வன்ஸில் ஆல் செமையாக இருக்காப்புல. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுறாப்பு. ஜூனியர் NTRக்கும் ரித்திக் ரோஷனுக்கும் இருக்கிற டான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபாஸ்டிக்காக எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு டான்ஸாக இந்த டான்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லலாம் வார் 2ல. சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வார் 1ஓட கண்டினியூஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த வார் 2வே வந்து பார்த்தீங்கன்னா வார் 1 முடிஞ்சு கண்டினியூஸான ஸ்டோரி தான் இந்த வார் 2 நடக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் படங்கள் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். படத்தில் VFX குறைகள் இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதை மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படத்தில் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தில் 2 சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ரித்திக் ரோஷன் NTR ஆடுற டான்ஸ், இன்னொன்று கீராக் வாணி கூட ஒரு ரொமான்ஸ் சாங். அது நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். படத்தில் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கதையை தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கதைகாலத்தில் தான் இவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. வார் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை யூனிவர்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கதை இருந்திருக்கணும். பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அயன் முகர்ஜி அவரோட ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மூவி பிரம்மாஸ்ட்ரா, அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். இந்த வார் 2 ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஹை பட்ஜெட் ஃபிலிம், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி போனேன். பட் VFXல கொஞ்சம் குறைகள் இருக்குது. பட் அதை ஒன்றும் அவளுக்கும் தெரியாது. இந்த படத்தில் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ் தான் மெயினாக. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. NTRோட இன்ட்ரோ வந்து ரொம்ப மோசம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் பெஸ்ட்டான அவருக்கான இன்ட்ரோ கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ரித்திக் ரோஷனோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாப்புல. வார் 1ஓட இன்ட்ரோ எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வார் 2 இன்ட்ரோ இருந்துச்சு. ஸோ படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது ரொம்ப எப்படி சொல்லணும்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு, புரியுற மாதிரி அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. கதையும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NTRக்கும் ரித்திக் ரோஷனுக்கும் நடக்கிற வார் தான் இந்த படத்தோட கதையே. ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு அதிகமாக நம்புகிறேன். நீங்கள் அந்த வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். அதே மாதிரி இந்த சேனலுக்கு டெய்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அடைய முடியும். ஸோ உங்களோட சப்ஸ்கிரைப்
நீங்கள் எனக்கு துணையாக இருந்தால் தான் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் என்னால் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருங்க. லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். லைக் ரொம்ப கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.